மன்னிக்கப்படாதது எது என்னும் தலைப்பிலே இன்றைய நாளிலே தேவனுடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக மாற்கு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர்கள் குணப்படாத படிக்கும் பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாத படிக்கும் அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டு உணராதவர்களாகவும் இருக்கும்படி இப்படி சொல்லப்படுகிறது என்றார். கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் உணராதவர்களாகவும் குணப்படாதவர்களாகவும் இருக்கின்றவர்களின் பாவங்கள் மன்னிக்கப்படாது என்று இந்த வசனம் சொல்லுகிறது. அவர்கள் குணப்படாத படிக்கு பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாத படிக்கும் அவர்கள் இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் கண்டும் அதை காணாதவர்களைப் போல நடந்து கொள்ளுவார்கள். தேவனுடைய வார்த்தையை கேட்டும் அதை உணராதவர்களைப் போல இருப்பார்கள். முச்செடி அருகிலே விதைக்கப்பட்டவர்கள் போல, பாறையிலே கற்பாறைகள் மேல் விதைக்கப்பட்டவர்கள் போல, வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள் போல பலன் கொடுக்காதவர்களாய் பிரயோஜனமற்றவர்களாய் சூழ்நிலைகளுக்குள்ளே அகப்பட்டு சிக்கொண்டு அவைகளினாலே ஜெயிக்கப்படுகிறவர்களாய் இருக்கிறவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இதை சொன்னவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அதாவது அவர்களுக்கு பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாத படிக்கின்ற வார்த்தை பாவிக்கப்படுகிறது. கண்டும் காணாதவர்களாகவும் சபைகளுக்கு வந்தும் கண்டும் காணாதவர்களும் கேட்டும் உணராதவர்களுமாய் இருக்கிறவர்கள், இருதயம் குணப்பட விரும்பாதவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது. அதே போல தேவனுடைய வார்த்தைகளை சுவிசேஷமாகவோ அல்லது வேறு வழியாகவோ அறிவித்தும் அவர்கள் அதை கண்டும் காணாதவர்களைப் போல கேட்டும் உணராதவர்களைப் போல தங்கள் இருதயம் குணப்பட விட்டு கொடுக்காதவர்களாயும் இருந்து கடந்து செல்வார்களானாலும் அவர்களுடைய பாவங்களும் மன்னிக்கப்படாது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே சபையிலே தேவனுடைய வார்த்தையை கேட்கிறவர்கள் அதை கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் உணராதவர்களாயும் இருக்காதபடி தங்களுடைய இருதயத்தை குணப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும். இப்போ வேதத்திலே சொல்லுகிறது போல இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். 1 யோவான் 1:7 சொல்லுகிறது இல்லையா? அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அது உண்மைதான். ஆனால் ஒரு மனிதனுடைய பாவங்கள் இப்போ மன்னிக்கப்படுகிறது என்றால் வேதம் சொல்லுகிறபடி அவன் இருதயத்தில் உணர வேண்டும், நான் செய்தது பாவம் என்று. அடுத்தது அவன் கேட்டும் கேளாதவனா போல அல்லது கண்டும் காணாதவரை போல இருக்கிற யாருடைய பாவங்களும் மன்னிக்கப்படாது. சபைகளில் போதிக்கும் போது இது எனக்கு இல்லை பிரசங்கம், அவங்களுக்கும் தான் என்று சொல்லி தீர்மானிக்கிறவர்கள், அல்லது பிரசங்கம் போகும்போது இது என்னோட கர்த்தர் பேசல் என்று சொல்லுகிறவர்கள், அவர்கள் கண்டும் காணாதவர்களைப் போல கேட்டும் உணராதவர்களைப் போல இது எங்களுக்குரியது அல்ல என்று தீர்மானிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது. ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய இருதயங்கள் குணப்படும்படிக்கு இருதயத்தை மாற்றிக்கொள்ளவும் விரும்பாதவர்களாய் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாதென்று வேதம் சொல்லுகிறது. இயேசுவே அதை சொன்னார். ஆதலால் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமானால் நீங்கள் உங்களுடைய இருதயங்கள் குணப்பட வேண்டும். அதாவது உங்களுடைய காரியங்கள் எதுவாக இருந்தாலும், தேவன் சபையில் போதித்தாலும் சரி, தேவனுடைய வசனம் உங்களோட வீட்டில் பேசப்பட்டாலும் சரி, தீர்க்க தரிசனங்கள் உரைக்கப்பட்டாலும் சரி, நீங்கள் அவைகளை கேட்டு அவைகளை உள்வாங்கி அவைகளை உணர்ந்து இது எனக்குரியது என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது அது ஒரு மனிதனுடைய பாவத்தை மன்னித்து அவனை நீதிமானாக்க வல்லமுள்ளதாக இருக்கிறது. உலகம் முழுவதும் பிரபலியமாகி தேவனுடைய நற்செய்தியை அதிகமாக இந்த உலகத்துக்கு அறிவித்தவர் டாக்டர் பில்லி கிரஹாம் என்கிற அமெரிக்காவை சேர்ந்த தெய்வ மனிதன். அவர் இப்பொழுது கர்த்தருக்குள் நித்திரையடைந்து விட்டார். இவர் அம்ஸ்டர்டாமிலே ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் நடத்தியிருந்தார் சுவிசேஷர்களுக்கு. அவருக்கு மிகவும் வயதான நாட்களாய் அது இருந்தது. இப்போ அவருக்கும் பிற ஊழியர்களுக்கும் பிரசங்கங்களுக்கு நேரங்கள் ஒதுக்கப்பட்டிருந்தது. ஒரு நாள் இந்த டாக்டர் பில்லி கிரஹாம் அவர்கள் அந்த கூட்டத்தில் வந்து இருந்தார். அப்பொழுது அங்கே இருந்த இன்னொரு தெய்வ மனிதன் அவருக்கு சொன்னார், டாக்டர் பில்லி கிரஹாம், இன்றைய நாளில் உங்களுக்கு மெசேஜ் கிடையாது, உங்களுடைய டைம் டேபிளின் படி அது இல்லை, இன்றைக்கு உங்களுக்கு இது வேறு ஒரு பாஸ்டர் மெசேஜ் கொடுக்குறார் என்று சொன்னார். அப்பொழுது
டாக்டர் பில்லி கிரஹாம் அவருக்கு சொன்ன பதில் என்னவென்றால், அது எனக்கு தெரியும். இன்றைய நாளில் பேசுகிற இந்த ஊழியக்காரன் மூலமாய் தேவன் என்னோட ஏதாவது பேச மாட்டாரா என்று சொல்லி கேட்க வந்திருக்கிறேன் என்று சொன்னார். இந்த முதிர் வயதிலையும் தேவனோடு நடந்து அநேக ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களை கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வந்த இந்த பெரிய சுவிசேஷக சொல்லுகிற வார்த்தையை கவனியுங்கள். கர்த்தர் எனக்கு ஒரு வார்த்தை தருவார், கர்த்தர் என்னோட பேச மாட்டாராண்டு வந்திருக்கிறேன் என்று நிற்கிறார். ஆகவே அங்கு பேசுகிற வார்த்தைகள் அவர் கண்டும் காணாதவராயும் கேட்டும் உணராதவராயும் இராதபடிக்கு ஏதாவது ஒன்று எனக்கு வேண்டும் கர்த்தரிடமிருந்து நான் உணரணும், அதை கேட்டு உணரணும், அதை கண்டு நான் அதை பார்த்து அதை ரசிக்க வேண்டும், நான் என் வாழ்க்கையில் எதுவும் பிழை இருந்தால் அதை சரி செய்ய வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் அந்த தெய்வ மனிதனுக்குள்ளே இருந்தது. அதனால தான் அந்த தெய்வ மனிதன் உலகத்தில் இருக்கிற எல்லா மனித சுவிசேஷர்களை மிகப்பெரிய ஒரு சுவிசேஷகனாய் அவர் மாற்றப்பட்டார். அவருடைய ஊழியத்திலே ஒரு முறை அவருடைய கூட்டத்துக்கு கூடியிருந்த மக்களை பார்க்கும்படி அவர் ஒரு ஹெலிகாப்டரில் ஏற்றப்பட்டு சுற்றி காண்பிக்கப்பட்டது. அவருக்கு அவ்வளவு திரளான ஜனங்கள் அவருடைய கூட்டத்திலே அமெரிக்காவிலே கூடினார்கள். இப்படிப்பட்ட தெய்வ மனிதர்களுக்குள்ள வசனத்தை யார் போதிக்கிறார்கள் என்பதல்ல முக்கியம், அந்த வசனத்தின் மூலமாய் அந்த வசனத்தை கேட்டு தங்கள் இருதயத்தில் உணரத்தக்க ஒரு இருதயம் உள்ளவராய் மாற்றப்பட்டார்கள். இவர் இப்படிப்பட்டவர்களைத்தான் கர்த்தர் பெரிய ஊழியர்களாக ஊழியக்காரிகளாக உயர்த்துவார். வசனம் போதிக்கும் போது அதை கேட்டும் உணராதவர்களாய் கண்டும் காணாதவர்களாயும் தங்கள் அலுவல்களாய் வீண் அலுவல்காரர்களாய் ஓடி திரிகிற யாரையும் கர்த்தர் உயர்த்தப் போவதில்லை. எவ்வளவு வாக்குத்தத்தத்தை நீங்கள் பெற்றாலும், எவ்வளவு தரிசனங்களை தீர்க்க தரிசனங்களை உங்களுக்கு சொல்லப்பட்டாலும், நீங்கள் கேட்டும் உணராத ஒரு மனுஷனாக இருந்தா, தேவனுடைய வார்த்தையை தள்ளி போடுகிற ஒரு மனுஷனாக இருந்தா, அது உங்களுக்கு பிரயோஜனப்படாது. அந்த வாக்குத்தத்தங்கள் தீர்க்க தரிசனங்களோட வாழ்க்கையிலே நிறைவேறாது. இயேசு சொன்னார், நான் சொல்லுகிற வசனமே அவர்களை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவர்களை நியாயம் தீர்க்கிறது என்று இருக்கிறது. என்னுடைய வசனமே அவர்களை கடைசி நாளிலே தீர்க்கும் என்று சொன்னார். இன்றைய நாளில் சபையினுடைய முக்கிய பிரச்சனை என்ன? இன்றைய நாளில் சபையினுடைய முக்கிய குறைபாடு என்ன? போதனைகள் வருகிறது, தேவனுடைய வார்த்தைகள் வருகிறது, அதிலே ஒரு சிலர் அதை கண்டும் கேட்டும் உணர்ந்தும் அதுக்கேற்றபடி தங்களை மாற்றிக்கொள்ளுகிறவர்கள் இருக்கிறார்கள். அநேகரோ அதை கண்டும் காணாதவர்களாய் இவருடைய பிரசங்கம் நல்லதில்லை, அவரை பிரசங்கம் பண்ண விடலாம் அப்படி என்ற ஒரு மனோபாவத்திலே இருக்கிறார்கள். அவர்கள் கண்டும் காணாதவர்களைப் போல தங்கள் அலுவல்களை பார்த்து கொள்ளுகளை பக்கத்தில் இருக்கிறோடு உரையாடி பேசி சிரித்து மகிழ்ந்து கொண்டிருப்பார்கள். பிரசங்கங்கள் போக்கும்போது இவைகள்னாலே அவர்கள் கேட்டும் உணராதவர்களாயும் கண்டும் காணாதவர்களாயும் இருக்கிறதுனாலே அவர்களுடைய தங்களுடைய ஆசீர்வாதங்களை தாங்களே கெடுத்து கொள்ளுகிறார்கள். இவர்கள் சாத்தானுக்கு தங்களை விட்டு கொடுத்து சபைக்குள்ளே இடர்களை ஆராத நேரம் கொண்டு வருகிறவர்களாக இருக்கிறார்கள். ஒருவேளை பிரசங்க நேரங்களை இங்கே சபையில் கதைத்து கொண்டு இடர்களை உண்டாக்கி கொண்டு தொலைபேசி எடுத்து பேசிக்கொண்டு அதில் ஏதாவது பார்த்து கொண்டு நீங்கள் இருப்பீர்களானால் நீங்களுடைய நாளில் மனம் திரும்ப வேண்டியதாக இருக்கிறது. இல்லாவிட்டால் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது என்று வேதம் சொல்லுகிறது. ஆதலால் இது மனம் திரும்ப வேண்டிய ஒரு தருணமாக இருக்கிறது. இன்னும் ஒரு மன்னிக்கப்படாத காரியத்தை கவனித்து பார்ப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 32ஆம் வசனம். எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். எவனாகிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. இன்று பரிசுத்த ஆவியானவருக்கு எதிராக பேசுகிறவர்களில் அநேகர் ஊழியர்களும் அநேகர் விசுவாசிகளுமாயிருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் பேசினால் அது இம்மையிலேயும் மறுமையிலேயும் மன்னிக்கப்படுவதில்லை. இவனாயிலும் இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமான வார்த்தை சொன்னால் அவனுக்கு மன்னிக்கப்படுமா? ஏன் இந்த பரிசுத்த ஆவியானவரை இவ்வளவாய் வேதம் முக்கியப்படுத்துகிறது? இயேசு அவரை ஏன் இவ்வளவாய் மேன்மைப்படுத்துகிறார், உயர்த்துகிறார் என்று சொன்னால், இந்த பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர் என்பதை ஆதியாகமத்தில் இருந்து நீங்கள் பரிசுத்த ஆகமத்தில் வாசிக்கும் போது உங்களால் கண்டுபிடிக்க முடியும். இந்த ஆவியானவருடைய சுபாவம் எப்படிப்பட்டவர்? தேவனுடைய சிருஷ்டிப்பிலே ஆதியிலே இருக்கிறார். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார்.
ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ ஆவியானவருடைய காரியங்கள் தொடக்கத்திலிருந்து இருக்கிறது. அது வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி வரையும் இருக்கிறது. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதன் மேல் இருக்கும். இனி ஒரு சாபமும் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற அந்த சிங்காசனத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள், ஜீவ தண்ணீர்கள் புறப்பட்டு ஓடினது. இந்த ஜீவ தண்ணீருள்ள நதி பிதாவும் குமாரனும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து வருவதாய் சொல்லப்படுகிறது. ஆகவே ஆவியானவர் கடைசியிலேயும் இருக்கிறார், ஆரம்பத்திலேயும் இருக்கிறார், முடிவிலேயும் இருக்கிறார், ஆரம்பத்திலும் இருக்கிறார். இவர் யார்? பிதாவில் இருந்து, பிதாவிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தவர், குமாரனில் வந்து தங்கியிருந்தவர், அநேக ஊழியர்கள் ஊழியக்காரிகள் மேலே தங்கியிருந்து தேவ காரியங்களை அவர்களை கொண்டு கிரியைகளை நடப்பிக்கிற ஆவியானவர். இந்த ஆவியானவருக்கு விரோதமாய் பேசுகிற வார்த்தைகள், அதாவது இவனாயிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். இவனாயிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. ஒரு தீர்க்க தரிசன சபையில் சொல்லப்பட்டால் இது மாம்சமாக சொல்லுகிறார்கள், மனுஷர்கள் சொல்லுகிறார்கள், இது ஆவியானவர் பேசவில்லை என்று சிலர் சொல்லிவிடுவார். உண்மையாகவே அந்த தீர்க்க தரிசனம் பரிசுத்த ஆவியானவரால் பேசப்பட்டிருந்தா அவர்கள் அந்த தீர்க்க தரிசனத்துக்கு விரோதமாய் பேசுகிறபடியினாலே அவர்களுடைய பாவங்கள் இம்மையிலையும் மறுமையிலையும் அவர்களுக்கு மன்னிக்கப்படாது. இப்போ யோசித்து பாருங்கள், இதை புறஜாதிகள் சொல்லியிருப்பார்களா? இல்லையே. ஒரு முறை ஒரு தேவ மனிதன் இப்படியாய் சொன்னார். ஒரு மேடையிலே அவர் பேசிக்கொண்டிருக்கும்போது அவர் சொன்னார், இதிலே வாகனங்களும் மோட்டார் பைக்குகளும் ஓடிக்கொண்டிருக்கிறது, பஸ் ஓடுகிறது, ட்ரெயின் ஓடுகிறது. ஆனால் ஒரு நாள் வரும், இந்த பட்டணம் செய்த பாவத்துக்குரிய தண்டனையாய் அந்த பாவங்கள் மன்னிக்கப்படாமல் இருக்கிறதுனாலே, அவர்கள் மனம் திரும்பாதனாலே அந்த பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை, அதனாலே இதிலே படகுகள் ஓடும் என்று சொன்னார். அதன்படி ஒரு குறிப்பிட்ட நாட்களிலே ஒரு வெள்ளம் வந்தது. அந்த ஏரியாவே தண்ணீரினால் மூடியது, வீடுகள் எல்லாம் மூடப்பட்டது. மேலே படகுகளிலே வந்து ஜனங்களை காப்பாற்ற அதிகாரிகள் வந்தார்கள். இப்படித்தான் தேவனுடைய வார்த்தை. அதை விசுவாசிக்க முடியாமல் இருக்கும். கார் ஓடுகிற ரோட்டில் எப்படி கப்பலோடு வந்து நீங்கள் கேட்கலாம், ஆனால் கர்த்தர் சொன்னால் அது அப்படித்தான் நடக்கும். ஆகவே தேவனுடைய தீர்க்க தரிசனங்கள், தேவனுடைய வேத வசனங்களுக்கு மாறாய் பேசுகிற மனிதர்கள் யாராயிருந்தாலும் அவர்கள் பரிசுத்த ஆவியானுக்கு விரோதமாய் பேசுகிறார்கள். இந்த வேதாகம வசனங்கள் பரிசுத்த ஆவியினாலே எழுதப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. ஆவியானவருடைய காரியங்களுக்கு விரோதமாக ஒரு மனிதனை அபிஷேகம் பண்ணும்போது சிலர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அந்த ஏற்றுக்கொள்ளாதவர்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமானவர்களாய் நாளடைவிலே மாறிவிடுவார்கள். அப்போ சாத்தான் என்ன செய்கிறான்டா, மாமிச ரீதியாக எங்களை சிந்திக்க வைத்து அவன் பொய்களை எங்களுக்குள்ள விதைத்து அதை நம்ப வைத்து ஆவியானவர் செய்த காரியங்களை மாம்சமாய் செய்தார்கள், மனிதர்கள் செய்தார்கள், அவைகள் பொய்யென்று சொல்ல வைத்து அவைகளை உங்களை நம்ப வைத்து சாத்தான் செய்கிற காரியங்களை, ஒளியின் தூதனுடைய ஆவியினால் பிடிக்கப்பட்டவர்கள் செய்கிற காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் செய்கிறார் என்று சொல்லவும் நம்பவும் தக்கதாய் சாத்தான் வைத்து விட்டு போவான். இந்த வகையில் நீங்கள் இந்த வகை தேவனுடைய ஆவியானவர் பேசும்போது வேதம் என்ன சொல்லுகிறது அவரை குறித்து? நாம் பிதாவிடத்து போய் பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு அனுப்புவேன், சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் அவர் வரும்போது அவர் பாவத்தை குறித்து கண்டித்துணர்த்துவார். இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டபடியினாலே நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்துணர்த்துவார். பாவத்தையும் நீதியையும் நியாய தீர்ப்பையும் குறித்து ஆவியானவர் பேசுவார். அது தீர்க்க தரிசனமாய் இருந்தாலும் சரி, பிரசங்கமாய் இருந்தாலும் பாவத்தை கடிந்து கொள்ளுகிறவராய் ஆவியானவர் இருப்பார். நீதியை குறித்து பேசுவார், அநீதி செய்யக்கூடாது சொல்லுவார். அடுத்தது நியாய தீர்ப்பு ஒன்று உண்டு, நீங்கள் மனம் திரும்புங்க, இல்லாவிட்டால் நியாய தீர்ப்பில் நிற்பீர்கள் என்று சொல்லி அந்த நியாய தீர்ப்பை குறித்து அவர் கண்டித்துணர்த்துகிறவராய் இருக்கிறார். இப்படிப்பட்ட காரியங்கள் வருவது பரிசுத்த ஆவியானவரிடமிருந்து. கர்த்தர் எல்லாத்தையும் மன்னிச்சிட்டு எல்லாம் விட்டுவாங்க, பிரச்சனை இல்லை, நீங்கள் அதை அப்படி என்று சொல்லி சிலர் சமாளிப்பார்.
ஒரு மனிதன் தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் எவனோ அவன் இரக்கம் பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறது. இவர்கள் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடவும் மாட்டார்கள், இரக்கத்தை பெற்றுக்கொள்ள மாட்டார்கள், பாவத்தை மூடி விடுவார்கள். யோபு சொல்லுகிறார், நான் ஆதாமைப் போல என் மீறுதல்களை, அதாவது என் தவறுகளை, பாவங்களை என் மடியிலே ஒளித்து வைத்தனோன்னு கேட்கிறார். அந்த ஆதாம் தன் பாவங்களை, தன் மீறுதல்களை, அக்கிரமங்களை, அநியாயங்களை தன் மடியிலே மூடி வைத்தார், ஒளித்து வைத்தவராக இருந்தார். ஆதாம் வாழ்ந்த வருஷங்களை கவனித்து பாருங்கள். 900 சொச்சம் வருஷங்கள். அத்தனை வருஷங்களில் ஒரு நாளாவது தான் செய்தது பாவம், தவறு, நான் மீறிட்டேன் உங்களோட பிரமாணத்தை என்று சொல்லி வந்து கர்த்தரிடம் அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகினாரான்னு பாருங்கள். 900 வருஷங்கள் கிட்டத்தட்ட அவர் தவறு செய்த பிற்பாடு வாழ்ந்திருப்பார் என்று வைத்துக் கொள்ளுவோம். அதில் ஒரு நாள் கூட ஆதாம் மனம் திரும்பல, அதில் ஒரு நாள் கூட ஏவாள் மனம் திரும்பல. அதன் பிற்பாடு காயின் ஆபேலை கொலை செய்தான். அவன் கூட ஒரு நாள் வந்து நான் செய்தது தவறுதான், என்னை மன்னியுங்க என்று கேட்டு ஒப்புரவாகி கொள்ளல. அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாத நிலையை அடைந்தது. தேவன் நாட்களை கொடுக்கிறார், காலங்களை கொடுக்கிறார். பாருங்கள், ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கொடுத்த ஆண்டு கணக்கில் ஒரு இடைவெளி. மனம் திரும்ப அவர்கள் அந்த காலங்களை வீணடித்து விட்டார்கள். காயினும் அப்படிப்பட்டவனாய் மாறிவிட்டான். அதன் பிற்பாடு வந்த சந்ததியார் அப்படியாய் மாறிக்கொண்டு போனதுனாலே எல்லாரும் நியாய தீர்ப்பை சந்திக்க வேண்டியதாகவும் பாவம் எல்லாரையும் ஆண்டு கொள்ளத்தக்கதாகவும் மாறினது. ஆதலால் இந்த கடைசி காலத்தில் வாழுகிற நாங்கள் தேவனுடைய ஆவியானவருடைய கிரியை அதிகமாய் இருக்கிறதை உணர வேண்டும். ஆவியானவர் யாரை கொண்டு பேசுவார், யாரை கொண்டு பேச மாட்டார் என்று நீங்களும் நானும் தீர்மானிக்க முடியாது. அவர் யாரையும் கொண்டு பேசுவார். ஒரு நாள் அவர் கழுதையை கொண்டு பேசினார். எந்த வேத வல்லுநர்கள், வேத வியாக்கியானக்காரர்கள் அது எப்படி பேச முடியும் ஒரு மிருகத்தை கொண்டு ஆண்டவரிடம் கேட்கவில்லை. பிழையாம் கூட கேட்கல கழுதை பேசினது. ஏன் ஆண்டவரே கழுதையை கொண்டு பேசினீங்க, நேரடியாக என்னோட பேசியிருக்கலாமே, இல்லாட்டி அந்த தேவதூதன் மூலமாகவே அறிவிச்சிருக்கலாமே, கழுதையை கொண்டே பேசினீங்க என்று கேட்கல. வேதம் சொல்லுகிறது, தீர்க்கதரிசியின் மதிகேட்டை தடுக்க தேவன் கழுதையின் வாயை திறந்தார். தேவன் யாரை கொண்டும் பேசுவார். அது அவர் பேசுவதற்கு அடையாளமாய் அது இருக்கிறது. ஒரு வாலிபன் தீர்க்கதரிசி, கிழவன் தீர்க்கதரிசி என்று 2 பேரை குறித்து வேதம் சொல்லுகிறது. அந்த வாலிப தீர்க்கதரிசியிடம் கிழவன் தீர்க்கதரிசி வந்து பொய் சொல்லி தன் வீட்டை கூட்டி போனார். இந்த பொய் சொல்லி கூட்டி போன இந்த கிழவன் தீர்க்கதரிசியில் மேலே கர்த்தருடைய ஆவியானவர் வந்து, வாலிப தீர்க்கதரிசி உண்மையான தீர்க்கதரிசிக்கு எதிராய் தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டதை பார்க்கிறோம். தேவன் யாரையும் எங்கேயும் எப்பொழுதும் பாவிக்க, தன்னுடைய வார்த்தைகளை அறிவிக்க வைப்பார். ஏனென்றால் அவர் தேவாதி தேவனாக இருக்கிறார். ஏனென்று மனிதன் கேட்க முடியாது. மனிதனுக்கு ஏற்றவங்க பிடித்தவங்களை கொண்டு தேவன் பேச போவதில்லை. தேவனுக்கு பிடித்தவர்களை கொண்டு, தேவனுக்கு ஏற்றவர்களை கொண்டே அவர் பேசுவார். அவர்களை கொண்டே அவர்களோடு இடைப்படுவார். ஆகவே நாங்கள் நியமிக்க முடியாது. இன்னாரை கொண்டு பேசுங்க. சில பேர் இன்னார் மூலமாக சொன்னா தான் நம்புவேன், அன்னார் மூலமாக வந்தால் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இவைகள் எல்லாம் தேவனிடம் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒப்பந்தங்கள். ஆகவே உடைய வாழ்க்கையில் சபையில் நடக்கிற அபிஷேகங்கள், சபையில் நடக்கிற ஆராதனையில் ஜனங்கள் அபிஷேகத்தில் நிரம்பி விழுகிறது. இவைகளை எல்லாம் பரியாசம் பண்ணி அதை பொய் என்று சொல்லுகிறவர்களுடைய பாவங்கள் இம்மையிலேயும் மறுமையிலேயும் மன்னிக்கப்படாத கொடிய பாவங்களாயிருக்கும். இவைகளுக்காய் அவர்கள் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலேயும், அதாவது நியாய தீர்ப்பிலேயும் அவர்கள் மனம் வருந்த வேண்டியதாக இருக்கும். ஆவியான குரோதமாய் பேசிவிட்டேன் என்று துக்கப்பட வேண்டியதாக இருக்கும். சிலர் சொல்லுகிற காரியங்களை சிலர் கேட்டு அப்படியே அதுவும் போய் தான் அப்படித்தான் என்று சொல்லிக்கொண்டே போய் விடுவார்கள். நீங்கள் அப்படி இராதபடி வேத வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள். வேதத்திலே வசனம் சொல்லுகிறது, மோசேயுடைய நாட்களிலேயும் மற்ற நாட்களிலேயும் ஆசாரிப்பு கூடாரத்து மேல் மேகம் வந்து நிரப்பிட்டு அங்கே ஆசாரிகளால் நிற்கக்கூடாமல் போயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. அபிஷேகம் சபையை மூடும்போது ஜனங்களால் நிற்கக்கூடாதபடி விழக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிறதை பார்க்கிறோம். ஆகவே இவைகளை எங்களுக்கு தெரியாதவைகளை சொல்லி அவைகளால் எங்களை வஞ்சித்து நாங்களே கொள்ளாதபடி நீங்கள் உங்களை காப்பீர்களாக. மன்னிக்கப்படாத இன்னும் ஒரு காரியத்தை கவனிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 18 20, 16, 24 ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்போம்.
அவர்கள் எல்லாரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். ஒருவன் ஒரு வயலை கொண்டேன், நான் அவசியமாய் போய் அதை பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றான். வேறொருவன் 5 மாடு கொண்டேன், அதை சோதித்து பார்க்க போகிறேன், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றான். வேறொருவன் பெண்ணை விவாகம் பண்ணினேன், அதனால் நான் வரக்கூடாது என்றான். அதற்கு அவர், ஒரு மனுஷன் பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி அநேகரை அழைப்பித்தார். அழைக்கப்பட்டிருந்த அந்த மனுஷரில் ஒருவனாகிலும் என் விருந்தை ருசி பார்ப்பதில்லை என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார் என்று சொன்னார். அழைக்கப்பட்டிருந்த அந்த மனுஷரில் ஒருவனாகிலும் என் விருந்தை ருசி பார்ப்பது இல்லை என்று சொன்னார். அப்படியானால் அவர்கள் கேட்ட மன்னிப்பு அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. அதாவது ஒரு மனுஷன் பெரிய விருந்து ஆயத்தம் பண்ணி அதுக்கு இன்விடேஷன் கொடுத்து பலரை அழைத்திருந்தார். ஆனால் அந்த நேரம் வந்தபோது, அந்த நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும், அழைக்கப்பட்ட எல்லாரும் போக்கு சொல்ல தொடங்கினார், காரணம் சொல்ல தொடங்கினார்கள். அதில் ஒருவன், ஒரு வயலை கொண்டேன், நான் அகத்தியமாய் போய் அதை பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்க வேண்டும், என்னால் வர முடியவில்லை இந்த விருந்துக்கென்று சொன்னான். வேறொருவன் 5 ஏர் மாடு கொண்டேன், அதை சோதித்து பார்க்க போகிறேன், என்னை மன்னிக்க வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். வேறொருவன் பெண்ணை விவாகம் பண்ணினேன், அதனால் நான் வரக்கூடாது என்றான். இவன் மன்னிப்பு கேட்கவே இல்லை. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, திருமணம் ஆனவன் 1 வருஷம் வரைக்கும் அவனை யுத்தத்துக்கு அழைக்கக்கூடாது என்று. வேறொருவன் இப்படியா இந்த காரியங்கள் வருவதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த எஜமான், அந்த விருந்தை ஆயத்தம் பண்ணுகிறவர், அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், அந்த அழைக்கப்பட்டிருந்த அந்த மனுஷரில் ஒருவனாகிலும் என் விருந்தை ருசி பார்ப்பது இல்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் என்று சொன்னார். அப்போ அவங்க மன்னிப்பு கேட்டும், ஒருவன் மன்னிப்பு கேட்க இல்லை, 2 பேர் மன்னிப்பு கேட்டிருந்தாங்க. மன்னிப்பு கேட்ட 2 பேருக்கும் சரி மன்னிக்கிறேன், 2ஆம் கல்யாணம் நடக்கும் வாங்கண்டா சொல்ல முடியும்? இல்லையே. ஆகவே இன்னொரு முறை உங்களுக்காக நான் விருந்த வைக்க போறேன்டா சொல்ல போறேன்? இல்லை. ஆதலால் அந்த எஜமானுக்கு கோபம் வருகிறது. ஆனால் இவர்களை மன்னித்து தன்னுடைய விருந்து நாளை அவர் மாற்றவும் விரும்பவில்லை. தான் நியமித்த நாளில் வராத அவர்களை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை, மன்னிக்கவில்லை. ஆதனால் அவர்கள் ஒருபோதும் என்னுடைய இந்த விருந்தை ருசி பார்ப்பதில்லை. ஒருவனாகிலும், அந்த மனுஷனில் இந்த 3 பகுதியில் ஒருவராயிலும், அழைக்கப்பட்டிருந்தவர்களில் ஒருவனாகிலும் என் விருந்தை ருசி பார்ப்பதில்லை என்று சொல்லுகிறேன். என்ன அர்த்தம்? அவர் இவர்களை மன்னிக்கவில்லை. அவர்கள் போக்கு சொன்னதினால், உண்மையான காரணங்கள் இல்ல. போக்கு சொல்றது உண்மையான காரணம் கிடையாது. அவர்கள் பொய் சொல்லியிருக்கிறார்கள். ஆதலால் தேவன் அவர்களுக்கு மன்னிப்பதில்லை என்றதை இந்த கதை சொல்லுகிறது. ஆதலால் அழைக்கப்பட்டவர்கள் அபாத்திரமாய் போகிறார்கள். ஆதலால் வழியிலே, தெருக்களிலே, அங்கு இங்கு இருந்த மக்களை எல்லாம் கொண்டு வந்து அந்த விருந்து சாலையை நிரப்பும்படி அவர் செல்லுகிறார். அவர்களுக்கு அந்த விருந்து கொடுக்கப்படுகிறது. அதாவது அழைக்கப்பட்ட இஸ்ரேல் மக்கள் அந்த அழைப்பை நிராகரித்ததினாலே புறஜாதி மக்களுக்கு இந்த பாக்கியம் கிடைக்கிறது. அதுவே இதனுடைய கருத்தாக இருக்கிறது. ஆனாலும் போக்கு சொல்லுகிறவர்கள், காரணம் சொல்லுகிறவர்கள், நாளில் நீங்கள் நேற்றையும் சேச்சுக்கு வரல, தலைவலி என்று சொல்லுவாங்க. ஆனால் உண்மையாக அது பொய்யா இருக்கு. தலை இருந்தது உண்மை, ஆனால் தலைக்குள்ள வலி இருந்தது பொய். ஆகவே இப்படி பொய் சொல்லுவார்கள். ஒரு அலுவலாக போயிட்டேன், ஒரு காரியமாக போயிட்டேன், பொய்யா சொல்லுவாங்க. இவர்களுக்கு பாவங்கள் மன்னிக்கப்படாதென்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் ஒருவனாயிலும் என் விருந்தை ருசி பார்ப்பதில்லை. பரலோக ராஜ்யத்திலே ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்திலே அவர்கள் பங்கு கொள்ளுவதில்லை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆராதனைக்கு போக்கு சொல்லுகிறவர்கள், காரணம் சொல்லுகிறவர்கள், ஏதோ ஒரு காரணம், தங்களுக்கு வேறு அலுவல்களை முக்கியப்படுத்தி அங்கே போய்கொண்டு கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு உரிய காரியங்கள், ஆராதனை காரியங்கள், உபவாச காரியங்கள், இவைகளிலே போக்கு சொல்லி விட்டு விடுகிறவர்கள், தங்களை விலக்கி கொள்ளுகிறவர்களுக்கு பாவங்கள் மன்னிக்கப்படாதென்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நீங்கள் அவைகளை குறித்து ஜாக்கிரதையாயிருக்க வேண்டும். எபிரேயர் 10:25 வேதம் என்ன சொல்லுகிறது? நாளானது எவ்வளவு சமீபத்து வருகிறதோ அவ்வளவாய் நாங்கள் புத்தி சொல்லணுமா? யாருக்கு? சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டு விடாதிருங்கள். அவர்களுக்கு புத்தி சொல்ல வேண்டும். சபை கூடி வராதாக்கள், சபை கூடுதலுக்கு வராதாக்கள், ஆராதனைக்கு வராதாக்களுக்கு பேர் புத்தி இல்லாதவங்க.
அந்த புத்தி இல்லாத ஆக்களுக்கு நீங்கள் புத்தி சொல்லணும். இயேசு கிறிஸ்துனுடைய வருகை சமயமாக இருக்கிறதுனால. ஆகவே ஆராதனைக்கு வருகிறவர்கள் புத்தியுள்ளவர்கள், ஆராதனைக்கு வராதவர்கள் புத்தி இல்லாதவர்கள் என்று வேதம் தெளிவாய் சொல்லிவிட்டு போகிறது. ஆகவே உங்களோட வாழ்க்கையை கவனியுங்கள். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உங்களோட வாழ்க்கையில் காரணம் சொல்லிவிடாதபடி, போக்கு சொல்லாதபடி, ஏமாற்றாதபடி தேவன் அழைத்து, அதாவது அப்படியான அவர் கூட கேட்ட மன்னிப்பு அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. காரணம், தேவன் அழைத்த அழைப்புக்கு வராமல் தங்கள் காரியங்களை முதன்மைப்படுத்தி கொண்டு போக்கு சொல்லுகின்றவர்களுக்கு மன்னிப்பில்லை. அவர்கள் பரலோகத்தை, நித்தியத்தை இழப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதனால் இன்றைய நாளில் சபையில் காணப்படுகிற மிகப்பெரிய ஒரு குறைவு இது. ஆராதனைக்கு வரல, அவங்களுக்கு வேறொரு காரணம் இருக்கும். அந்த காரணத்தை சொல்ல மாட்டாங்க, பொய் சொல்லுவார்கள், போக்கு சொல்லுவார்கள், பாஸ்டர் நம்பட்டும் என்று சொல்லத்தக்கதாய் சொல்லுவார்கள். அப்படி எல்லாம் சொல்லுகிறவர்களுக்கு பாவங்கள் மன்னிக்கப்படாது என்பதை வேதம் தெளிவுபடுத்துகிறது. 2 ராஜாக்கள் 24 அதிகாரம் 4 வசனம் 3 வசனத்தை வாசிக்க கேட்போம். அவன் சின்ன குற்றமற்ற இரத்தத்திற்காகவும் எருசலேமை குற்றமற்ற இரத்தத்தினால் நிரப்புவதற்காகவும் கர்த்தர் மன்னிக்க சித்தமில்லாதிருந்தார். மனாசே தன் எல்லா செய்களினாலும் செய்த பாவங்களின் நிமித்தம் யூதாவை தமது சமூகத்தை விட்டு அகற்றும்படி கர்த்தருடைய கட்டளையினால் அப்படி நடந்தது. எருசலேமாகிய தேவனுடைய சபையில் பாஸ்டர் மனாசே எல்லா செய்கைகளினாலும் செய்த பாவங்களின் நிமித்தமும் குற்றம் இல்லாதவர்களை குற்றவாளியாக மாற்றி தன்னை தப்புவித்து கொள்ள பழிகளை அவர்கள் மேல் சுமத்தி வேதனைப்படுத்தியதினால் கர்த்தர் மன்னிக்க சித்தமில்லாதிருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இது ஒரு பழைய ஏற்பாட்டு வசனமாக இருக்கிறது. மனாசே என்கிற மனிதன் எசேக்கியா ராஜாவுடைய மகன். எசேக்கியா ராஜாவுக்கு மரண நாள் வந்தபோது அவர் தனக்கு பிற்பாடு சிங்காசனத்தை கொடுக்க அடுத்த ராஜா இல்லாமல் இருந்தது. காரணம், அவருக்கு பிள்ளை இல்லாது இருந்தது. அப்பொழுது தேவ சமூகத்தில் அவர் மன்றாடி கேட்டபோது தேவன் 15 ஆண்டுகளை கூட்டி கொடுத்தார். அப்பொழுது அந்த 15 ஆண்டுகளில் பிறந்தவர் பேர் தான் மனாசே. மனாசே ராஜாவாகும்போது 12 வயதாக இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த மனாசே என்ன செய்தாரண்டா, தன் தகப்பன் நடந்தபடி நடக்காதபடிக்கு மிக மோசமான பாவங்களை தானும் செய்து தேசத்து மக்களை செய்ய பண்ணினார் என்று இந்த வசனம் வாசிக்கப்படுது. அவன் சிந்தின குற்றமற்ற இரத்தத்திற்காகவும் எருசலேமை குற்றமற்ற இரத்தத்தினால் நிரப்பினதற்காகவும் கர்த்தர் மன்னிக்க சித்தமில்லாதிருந்தார். மனாசே செய்த எல்லா பாவங்களின் நிமித்தமும் யூதாவை கர்த்தருடைய சமூகத்தை விட்டு அகற்றும்படி கர்த்தருடைய கட்டளையினால் அப்படி நடந்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே சபைக்குள்ளே என்ன செய்கிறோம்? குற்றம் இல்லாத இரத்தம். என்னது குற்றம் இல்லாத இரத்தம்? தவறு செய்யாத ஒரு மனிதனை தவறு செய்தான் என்று சபை தீர்ப்பது. தவறு செய்தவர்களை கண்டுகொள்ளாமல் விட்டு தவறு செய்யாதவர்கள் மேலே தவறுகளை போட்டு இவர்கள்தான் செய்தார்கள் அப்பாவிகளை செய்வது. அவர்கள் சிந்தின குற்றமற்ற இரத்தத்திற்காகவும் எருசலேமை குற்றமற்ற இரத்தத்தால் நிரப்பினதற்காகவும் சபைக்குள் இப்படிப்பட்ட பிரச்சனை. நீதிக்கு காத்திருந்தேன், இதோ முறைப்பாடு என்று சொன்னது போல தேவன் இதே போல சபைகளிலே நடக்கிற பிழைகள், குறைகள், குற்றங்கள் தப்பு செய்யாதவர்கள் மேலே சுமத்தப்பட்டு பாஸ்டர் செய்த தவறை மறைப்பதற்கு அது ஒரு விசுவாசி மேலே போட்டு அந்த விசுவாசி செய்தானென்ற அந்த விசுவாசியை அந்த குற்றத்தின் மேலே சுமத்தி விட்டு தான் தப்பி விடுவார். இப்படி செய்கிற காரியங்கள் சபைகளிலே நடக்கும்போது இந்த பாவங்களை அவர்கள் தெரிந்தும் அநியாயமாய் பிறர்கள் மேலே சுமத்தி கொண்டு போகிறதுனால மனாசே செய்த பாவத்துக்கு ஒப்பாய் மாறி அது மன்னிக்கப்படாத ஒரு பாவமாக கூட கடந்து போக வாய்ப்பு இருக்கிறது. 1 யோவான் 5:16 வாசிக்க கேட்போம். மரணத்திற்கு ஏதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன், அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார். யாருக்கென்றால் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்தவர்களுக்கே. மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு, அதை குறித்து வேண்டுதல் செய்ய நான் சொன்னேன். மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு, அதை குறித்து வேண்டுதல் செய்தாலும் அது மன்னிக்கப்படாது. இந்த வசனத்தை கவனியுங்கள். மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அந்த பாவத்துக்காய் ஆண்டவரே மன்னியும் என்று ஜெபிக்கலாம் என்று வசனம் சொல்லுகிறது. அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார். தேவன் அந்த பாவத்தை மன்னித்து
அவனுக்கு ஜீவனை திரும்ப கொடுக்கிறார். யாருக்கென்றால் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்தவர்களுக்கே. மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு, அதை குறித்து வேண்டுதல் செய்ய நான் சொல்லேன். மரணத்துக்கு ஏதுவான பாவத்தை செய்கிறவர்களுக்காய் வேண்டுதல் செய்ய ஜெபிக்க நான் சொல்ல மாட்டேன். ஏனென்றால் நீங்க அந்த மரணத்துக்கு ஏதுவான பாவத்தை செய்கிற ஆளுக்காக ஜெபித்தால் ஆண்டவர் அந்த பாவத்தை மன்னிக்க மாட்டார் என்றது அதனுடைய மறைபொருள் கருத்தாய் இருக்கிறது. உதாரணமாய் கவனித்து பாருங்கள். அதாவது சத்தியத்தை அறிகிற அறிவை அறிந்த பிற்பாடு, சத்தியத்தை அறிகிற அறிவை அறிந்த பிற்பாடு ஒரு மனிதன் மனப்பூர்வமாய் பாவம் செய்வானானால் இனி அவனுக்காக செலுத்தப்படத்தக்க பலி என்ன இருக்குது என்று வேதம் கேட்கிறது. அதாவது இனி அந்த பாவம் எப்படி மன்னிக்கப்படும்? இயேசு மீண்டும் சொல்லுவையில் அறையப்படுவாரா? இல்லை. மீண்டும் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்படைவன் பாத்திரனா இருக்கிறானா? இல்லை. ஏனென்று சொன்னால் இவனுடைய கருத்து என்னவென்றால் மரணத்துக்கு ஏது அல்லாத பாவம் அல்ல, மரணத்துக்கு ஏதுவான பாவத்தை செய்கிறான். எப்ப செய்கிறான்? அதாவது அவன் செய்கிற காலத்தை கவனிங்கள். சத்தியத்தை அறிகிற அறிவை அறிஞ்சிட்டான். சபைக்கு வருகிறான், வசனத்தை கேட்கிறான், எது பாவம், எது பரிசுத்தம், எது உண்மை என்பதை அவன் அறிந்து கொண்டான், பூரணமா அறிஞ்சிட்டான். அதன் பிற்பாடும் அவன் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவனாய் இருப்பானால் அந்த பாவம் அவனுக்கு மன்னிக்கப்படாது. ஆகவே கவனிங்கள், சபைக்கு வருகிற மக்கள் சில நேரம் பாவம் செய்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். அந்த பாவங்களை அவங்க அறிக்கை செய்து விட்டுவிடும் போது அவங்க மன்னிக்கப்படுகிறார்கள். ஆனா ஒரு மனிதன் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பிற்பாடு தற்செயலாய் செய்கிற பாவம் அல்ல, மனப்பூர்வமாய் 100% அவன் விரும்பி அந்த பாவத்தை செய்கிறான். இது பாவம் என்று அவனுக்கு தெரியும், இந்த பாவத்துக்கு தண்டனை உண்டென்றும் அவனுக்கு தெரியும், இது மரணத்துக்கு ஏதுவான பாவம் என்று தெரியும். அவனுக்கு தெரிஞ்சும் அவன் அந்த பாவத்தை செய்கிறான். பாருங்க, இந்த பாவம் தான் மன்னிக்கப்படாத மனப்பூர்வமாய் விரும்பி செய்கிறவன். உலகத்தில் இருக்கிற ஒரு மனிதன் ரட்சிக்கப்படாத ஒரு பாவம் செய்துட்டான், ஐயோ தப்பு பண்ணிட்டனே என்று யோசிப்பான். ஆனா சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பிற்பாடு ஒருவன் மனப்பூர்வமாய் விரும்பி பாவத்தை செய்வானால் அந்த பாவத்துக்கு இனி செலுத்தத்தக்க பலி இல்லை, மன்னிப்பு எங்கிருந்து வரும்? இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். உபாகமம் 29:19. அப்படிப்பட்டவன் இந்த ஆணை உறுதியின் வார்த்தைகளை கேட்டும் தாகத்தின் நிமித்தம் ஒழிக்க குடித்து மன இஷ்டப்படி நடந்தாலும் எனக்கு சுகமுண்டாயிருக்கும் என்று தன் உள்ளத்தை தேக்கிக் கொண்டார். கர்த்தர் அவனை மன்னிக்க சித்தமாயிறார். பிரசங்கங்களின் ஆணை உறுதியின் வார்த்தைகளை கேட்டும் தாகத்தின் நிமித்தமும் வெறிக்க குடித்து, குடிகாரர்கள் குடித்து மன இஷ்டப்படி நடந்தாலும் எனக்கு சுகம் உண்டாயிருக்கும் என்று தன் உள்ளத்தை தேற்றிக் கொண்டால் கர்த்தர் அவனை மன்னிக்க சித்தமாகிறார். ஒரு மனுஷன் நல்லா குடிச்சிட்டு நான் நல்ல சுகமாக இருப்பேன், கர்த்தர் எனக்கு ஒன்றும் செய்ய மாட்டார், கர்த்தருக்கு தெரியும் மனித சரீரம் பலவீனம் என்று இது குடிக்கத்தான் வேணும் என்று நினைச்சு அவன் எப்படி குடிக்கிறானாம்? கேட்டு வெறிக்க குடித்து, அதிகமாக குடித்து இப்படியாய் ஒரு குடிகாரனாய் வாழ்கிற ஒரு மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்படாது. ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு ஒரு மனிதன் தேவனோடு உடன்படிக்கை பண்ண பிற்பாடு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே ஒரு புதிய உடன்படிக்கை உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அந்த உடன்படிக்கையை கேட்டும் அறிந்தும் அந்த உடன்படிக்கையில் ஒரு பங்காளியாய் மாறியும் வெறிக்க குடித்து, நல்லா வெறிக்க குடிச்சிட்டு கர்த்தர் எனக்கு ஒன்றும் செய்ய மாட்டார், கர்த்தர் என்னை தண்டிக்க மாட்டார், சுகமாக இருப்பேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணுகிற மனிதனுடைய பாவங்களை மன்னிக்க கர்த்தருக்கு சித்தமில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆமோஸ் 8:2-6 வரையும் வாசிக்க கேட்போம். அவர் ஆமோஸே என்னத்தை காண்கிறாய் என்று கேட்டார். பலத்த பழங்களுள்ள ஒரு கூடையை காண்கிறேன் என்றேன். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முடிவு காலம் வந்தது, இனி அவர்களை மன்னிக்க மாட்டேன். அந்நாளிலே தேவாலய பாட்டுக்கள் அழகுவதாக மாறும், எல்லா இடத்திலும் திரளான பிரேதங்கள் புலம்பல் இல்லாமல் எரிந்துவிடப்படும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். தேசத்தின் சிறுமைப்பட்டவர்களை ஒழிய பண்ண எரியர்களை உணர்ந்தி நாங்கள் மரக்காலை குறைத்து சேர்க்கல் நுழைய
நோயை அதிகமாக்கி கள்ளத்தராசனாய் வஞ்சித்து தரித்திரரை பணத்துக்கு மடியவனை ஒரு ஜோடு பாவரக்கைக்கும் கொள்ளும்படிக்கும் தானியத்தின் பதரை நிற்கும்படிக்கும் நாங்கள் தவசன் விற்கத்தக்கதான மாதப்பிறப்பும் நாங்கள் தானியத்தின் பண்டசாலைகளை திறக்கத்தக்கதாக ஓய்வினாலும் எப்பொழுது முடியும் என்று சொல்லுகிறார்களே இதை கேளுங்கள். தேவன் மன்னிக்காத சபைகளில் தேவாலய பாட்டுக்கள் அலறுதலாக மாறுமாம். சபையில் எல்லா இடத்திலும் அவர்கள் ஆவியில் மரித்தவர்களாய் மாறுவார்கள். சபையில் சிறுமைப்பட்டவர்களை ஒழிய பண்ண, எளியவர்களை விழுங்கி மரக்கால்களை குறைத்து, அதாவது கள்ள தராசிலே வித்து சேக்கல் நிறைய அதிகமாக்கி பாரங்களை இதாக்கி கள்ள தராசினால் வஞ்சித்து தரித்திரரை பணத்துக்கும் எளியவர்களை ஒருயோடு பாதரட்சைக்கும் கொள்ளும்படிக்கு தானியத்தின் பதரை விற்கும்படிக்கும் நாங்கள் தவசம் விற்கத்தக்கதாக மாத பிறப்பும் நாங்கள் தானியத்தின் பண்டசாலைகளை திறக்கத்தக்கதாக ஓய்வு நாளும் எப்போது முடியும் என்று சொல்லுகின்றவர்களே, அதாவது ஆராதனைகளின் நேரத்தை கடிகாரத்தில் பார்த்து எப்போது முடியும், நாங்கள் வேலைக்கு போக வேண்டும் என்று சொல்லுபவர்களுக்கும் அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்படாது. இது பழைய ஏற்பாட்டு வசனமாக இருந்தாலும் புதிய ஏற்பாட்டில் அதை கவனிங்கள். சபைக்குள்ளே வருகிறோம், ஆராதனை எப்போ முடியும் என்று 10 முறை கடிகாரத்தை தூக்கி பார்த்து கொண்டே இருப்பார்கள். சிலர் நேரங்கள் கொஞ்சம் பிந்திட்டண்டா அடிக்கடி முறுமுறுத்து கொண்டே இருப்பார்கள். கணவன் அவசரம் வேண்டா தன் மனைவி பிள்ளைகளை முறைத்து பார்த்து கொண்டு இருப்பார். அவர் முடிக்கிறாரோ இல்லையோ, பாஸ்டர் நாங்கள் போவோம் என்ற நிலையில் அவர் இருப்பார். எங்கேயாவது ஒரு பாட்டிக்கு போக வேணுமா இருக்கும், அல்லது வேறு ஏதாவது ஒரு அலுவல் அவருக்கு இருக்கும். அதற்காய் இப்படியாய் சபையில் எப்போ ஓய்வு நாள் முடியும், நாங்கள் விற்கிறதுக்கு தானியங்களை விற்று நாங்கள் பிஸ்னஸ் செய்கிறதுக்கு எப்போ இந்த ஆராதனை முடியும், நாம் போய் அதை செய்ய வேண்டும் இதை செய்ய வேண்டும் என்று நினைத்து காரியங்களை செய்கிறவர்களை குறித்து இந்த வசனம் சொல்லுகிறது. நாங்கள் அதாவது அவங்க சொல்லுகிறது தானியத்தின் பதரை விற்கும்படிக்கும். அங்காலே வருகிறது 6ஆம் வசனம், நாங்கள் தவசம் விற்கத்தக்கதாக மாத பிறப்பும் நாங்கள் தானியத்தின் பண்டசாலைகளை திறக்கத்தக்கதாக ஓய்வு நாளும் எப்போதும் முடியும் என்று சொல்லுகிறவர்களே இதை கேளுங்கள், அது உங்களுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. அப்போ இதெல்லாம் முடிஞ்சால் உபவாச கூட்டம் வச்சுட்டு ஐயோ இன்றைக்கு ஒன்றுமே செய்ய இல்லாதே, அங்கே போகணுமே, பர்த்டேக்கு போகணுமே, அந்த கல்யாண வீட்டுக்கு போகணுமே, அதுக்கு போகணுமே, இதுக்கு போகணுமே என்று சொல்லி முறுமுறுக்கிறவர்கள். ஆகவே இன்றைய சுதந்திர தினத்தில் அன்றைக்கு வேறு முழு நாளும் பாஸ்டிங் பிரேயர் வச்சுருக்கிறாரே, ஐயோ அந்த நாளாவது ஒரு லீவை கொடுக்க இல்லாதா, அங்கே போகலாமே, இங்கே போகலாமே, சுற்றி பார்க்கலாமே, அந்த இடத்துக்கு போகலாமே என்று ஊர் சுற்றுறவர்களுக்கு எங்கேயாவது சுற்றி பார்த்தா தான் அவருடைய மனதுக்கு திருப்தியாக இருக்குமே அன்றி கர்த்தரோடு இருக்கும்போது அவர்களுக்கு திருப்தி இல்லை என்பதை வெளிப்படுத்துகிறவர்களுக்கும் இது ஒரு பெரிய பிரச்சனை. இப்படிப்பட்டவருடைய பாவங்களை மன்னிக்க தேவனுக்கு விருப்பமில்லை. ஆதலால் ஆராதனைக்குரியதை ஆராதனைக்கு கொடுங்கள். சில பேர் சொல்லுவாங்க, ஆராதனை டக்குன்னு முடியுங்க, நான் போய் என்னுடைய கடையை திறக்க வேண்டும், அங்கே ஜனங்கள் காத்திருப்பார்கள், ஆராதனைக்கு நாளில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அன்றைக்கு தான் நிறைய ஜனங்கள் வர்றாங்க, நான் என்ன செய்ய முடியும், இந்த பாஸ்டர் இழுத்து கொண்டு நிற்கிறார் இன்றைக்கு என்று சொல்லி போதிச்சு கொண்டே இருக்கிறார், நிப்பாற்றார் இல்லை என்று உங்களுடைய தனிப்பட்ட வியாபாரங்களுக்காய், தனிப்பட்ட பர்சனல் காரியங்களுக்காய் தேவ ஆலயத்தில் முடியுங்க ஆராதனை என்று சொல்லுகிறவர்களே, உங்களுக்கு பாவங்கள் மன்னிக்கப்படாதென்று நான் சொல்லவில்லை, வேதம் சொல்லுகிறது.